நீ பேசலாமா? சரி, சொல்லி வர்ற கேளுங்க. அதாவது வந்து இன்னைக்கு ரம்யா பிறந்து 22 வருஷம் 25 நாள் ஆச்சு. 22 வருஷம் 25 நாள், 23 இப்போ நடக்குது. இந்த ஜாதகியினுடைய லக்குணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கடகலக்குணம் கடகராசி. என்ன லக்குணம்? கடகராசி. பாட படிக்க பலதொழிலும் கற்க தேடச் சுவிக்க செலவழிக்க ஆமையிடம் கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கே இல்லாத யோகம் மற்கடகங்களுக்கு உண்டோன்னு கவசி நாடியில் சொல்லுது. இட்டு வந்து உட்கார்றடே, இன்னைக்கு உட்காரிக்கிட்டு. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு தற்காலம் எடுத்து பார்க்கும் பொழுது 3ஆம் திசை நடக்குது. பிறந்தது புதன் திசை, அப்புறம் கேது திசை, இப்ப சுக்கர திசை. இந்த சுக்கரனே இன்னும் 10 வருஷம் 10 மாசம் 16 நாளைக்கு இருக்கார். ஒரு ஜாதகி சுக்கர திசையில பிறந்து ஜனன காலத்துல கேது திசையில ஜனனமாகி இன்னைக்கு சுக்கர பகவான் திசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கும் காலத்துல கடக லக்குணத்திலேயே சந்திரன் லக்னாதிபதியா அமைஞ்சதுனால காரகாதிபத்திய பிரகாரம் இந்த ஜாதகத்திற்கு 2-7 குடையவன் திசை. என்ன திசை? 2-7 குடையவன் திசை. 2ஆம் இடம்னா குடும்பம், 7ஆம் இடம்னா வரக்கூடிய கணவர், கலஸ்தரஸ்தானம். அந்த திசை இப்ப நடக்குது. நம்ம எந்த காரியத்தை மூவ் பண்றோமோ அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும், வீண் போகாது. அதுலயும் குரு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 6-9க்கு அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப தனத்தில் குருவிருக்க மனத்தில் சேயிருக்க இவள் இனத்தில் உயர்ந்தவளாய் வாழுவாள். உங்க செட்டிலேயே ரம்யாவா தங்கம் பத்த முன்னப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும். அட மோசம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வாழ்ந்தாகணும். அந்த ஒரு யோகத்தை இந்த திசாவுத்தி கொடுக்கும், நல்லதே நடக்கும். அதுக்குத்தான் சொல்றார், பாட படிக்க பலதொழிலும் கற்க தேடச் சுவிக்க செலவழிக்க ஆமையிடம் கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கே இல்லாத யோகம் மற்கடகங்களுக்கு உண்டோ. மற்ற லக்குணர்களுக்கு கிடையாது, இந்த லக்குணத்துக்கு உண்டு. இந்த ஜாதக பிரகாரம் இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது திரிசூலம் இன்றுரைக்கு இவள் பிறப்பு வர்க்கந்தனில் 3 பேர் பிறப்பு வரணும். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். அதில் ஒரு ஆண். அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது அப்பனை அம்மாளை பெத்த அப்பன் 4க்கு 4ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்துக்குடைய சனி எங்க உட்கார்ந்து மிதுன ராசியில் உட்கார்ந்து 7ஆம் இடமாகிய குரு திரராசியில் அமைஞ்சதுனால மித்திரத்தல நாதனும் பலமாகவே கலஸ்தரத்தல நாதனை நோக்கிடில் கலஸ்தரமும் 2 ஆகும். அப்போ அப்பிச்சு 2 ஒன்றாட்டி ஏற்றணும். கட்டாமல் இருந்தா இருக்க முடியாது. 2 கொண்டாட்டி அதான் விதி. அதே மாதிரி முதல் தாரத்துக்கு பையனும் வரும் பொண்ணும் வரும். அதான் விதி. கடகராசி நேயர்களுக்கு தற்காலம் எடுத்து பார்க்கும் பொழுது தவப்புத்திரன் என்றோதை வருதாயி மாமன் வழி 2 மாமன் வரும், 2-3 தாயும் வரும். இந்த லக்குணத்திற்கு 7ஆம் இடத்தாதிபதி சூரியனும் புதனும். சட்டப்படிப்பு பட்டப்படிப்பு படிச்சே ஆகணும். என்ன படிச்சது இந்த புள்ள? ஐடி முடிச்ச, டிகிரி முடிச்சிருக்குங்க. 3 டிகிரி முடிச்சிருக்கு. வெரி குட். 10ல் சுக்கரன். இந்த குரூப் 2 குரூப் 3ன்னு சொல்றோம்ல, அதை எழுதி சொல்லுங்களேன், உடனே வேலை வந்துடும். அப்படி ஒரு யோகம் இந்த பிள்ளைக்கு இருக்கு. 10ல் சுக்கரன். சனி நின்ற ராசிக்கு 10ல் சுக்கரன். 10க்கு 11ஆம் பாவகாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா 10க்கு 11ஆம் பாவகாதிபதி யாருன்னு பார்க்கும்போது துலா ராசி. அந்த சுக்கரனே தான். அவர் போய் பாகிஸ்தானத்தில் உட்காந்துட்டார் 9ஆம் இடத்துல. 5-9க்கு அதிபதி பாவர் சுவர் ஆயினும் இவள் திசை புசிப்புதனில் மிஞ்சிய பலனை தரும். நல்ல பலனை கொடுத்தோம். அதை பற்றி ஒன்றும் உலட்டே வேண்டாம். அது பெருசல்ல. நல்ல இடத்துல மாப்பிள்ளை வந்தாலும் இந்த வருஷம் கல்யாணத்தை பண்ணலாம். ரொம்ப சிறப்பு. இதுக்கு வந்து செவ்வாய் தோஷமோ ராகுகேது தோஷமோ கலஸ்தர தோஷமோ
புத்தர தோஷமும் எந்த தோஷம் இல்லை. இல்லைங்க. சுத்த ஜாதகம், சுத்தமான மாப்பிள்ளை வந்தால் தான் செய்யணும். செய்யணும். அதில் ஏதாச்சும் இடர்கள் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டா வந்த தானமெல்லாம் வீணாக போகும். அது வந்துமே நிலச்சிட்டாலும் விலகி போகுங்கிறான். அதனால கம்ப்ளீட் சுத்த ஜாதகம் வேணும். தான் செய்யலாம், தவறு வராது. அதே மாதிரி 10க்கு அதிபதியான கிரகம் யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய். அவர் லக்னாதிபதிக்கு 10லேயே உட்கார்ந்தார். பலமான பதவி. என்ன பதவி? நல்ல ஸ்ட்ராங்கான உத்தியோகத்துக்கு போக கவலைப்படாதீங்க, அதையும் முயற்சி பண்ணுங்க. 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவள் வெற்றி முடி அரசர்கான் சீவனம் செய்வாள். நல்ல ஒரு சீவனத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நலகுற்றாதீங்க. அருமையான நேரம், நல்ல ஒரு சிறப்பான பொக்குசமான நேரம். இதே மாதிரி சாதகம் நல்லா சுத்த சாதகமாக வந்தால் செய்யலாங்களா? அப்படி வந்தாத்தான் செய்யணும். வேற கஜாமுஜான்னு செஞ்சீங்கன்னா அந்த தாரம் விளங்காது, நிம்மதி இருக்காது. இருட்டில் கொண்டு விட்டுரும். எப்படி கொண்டு விட்டுரும்? இருட்டில் கொண்டு விட்டுரும். அப்புறம் தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அடிக்க ஒருக்கா சிரிப்பு வந்துட்டு. சரி, வேற என்ன கேள்வி? வேற என்னங்க? அப்புறம் அதான் வெள்ளம் வளர்ச்சா அப்படி சுக்கரன் சிறப்பாக இருக்கும். ஆனால் கை ரொம்ப அள்ளறதுங்கிறது வைகாசி 26ஆம் தேதிக்கு மேலே. வைகாசி 26ஆம் தேதி மேலே. இப்போ 4 இருக்காரு. தாப்பால குணத்துக்கு 4 இருக்குது குரு. சரி, 5க்கு வந்துடும். 5க்கு வந்தால் நெஞ்ச நிமித்தி எதையும் பண்ணலாம். ஓ சூப்பரோ சூப்பர். நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வலி இல்லாமல் வலி இல்லாமல் கையை ஊனிட்டுனுங்க. அதான் டிவிஸில் போய் ஒரு புதையல் போஞ்சன் போய் கைகளை. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு இன்னைக்கு தற்காலம் எடுத்து பார்க்கும் பொழுது புது சொந்தம் தான். மாமூடும் அல்ல, அது அத்தூடும் அல்ல. எதுக்கும் போகாது. ஆமாம், புதுசில் தான் வரும். வர்ற மாப்பிள்ளை பதவியில் இருப்பார், எழுதி வச்சுக்கோங்க. அப்படிங்களா? வேற என்ன? வேற என்னங்க? இப்போ சாதகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தது ஒன்று. சரி சொன்னாங்க, சுத்த சாதகம் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. நம்ம சாதகமே பார்க்காம எப்படி நம்ம சொல்கிறது? குருபலன் இன்னும் 60 நாள் இருக்குது. சரி, 60 நாளைக்கு மேலே குருபலம் ஆரம்பம். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். சரி, இப்போ பேசவே வேண்டாம். 60 நாள் போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளை உரிப்பு வந்தால் கொண்டாங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே முடிவு எடுத்துக்கலாம். நல்லா இருந்தால் செய்யலாம். சரி, மணிவண்ணன்கிறது இது இது குறைச்சாந்தது. இது 4 நம்மளுது. வேற நீ சந்தேகம் இல்லைங்களா? எதா இருந்தாலும் கேட்டுக்குங்க. அதெல்லாம் அருமையா இருக்குது. யாரு கேட்டாலும் இப்ப எதுவும் பேசப்படாது. வைகாசி 16ஆம் தேதி வர்ற வைகாசி 16ல் நல்ல நேரம் வருது. குருமங்கள யோகம் வருது, குருபலன் வருது. சரிங்க. அதில் இன்னொன்றுங்கன்னா இப்போ மாமூடு பெரிய மாமூட்டில் ஒரு பையன் தெரியும் அவனு ஆச்சுங்களா. அது சுத்த சாதகம் அவர் சொன்னார். நாங்கள் போய் கேட்கல பார்க்கணும். அதை வாங்கியாங்க பார்க்கலாம். சரி, எம்பட கணக்கில் அப்படி வரல. சரி, மீறி அப்படி ஒரு யோகம் இருந்தால் தான் நடக்கட்டுமே, தப்பில்லை. அந்த குறிப்பை கொண்டாங்க பார்த்துக்கிட்டு முடிவு எடுக்கலாம். சரி, அதாவது மணிவண்ணன் பிறந்து 37 வருஷம் 2 மாதம் 13 நாள் ஆச்சு. எப்பவுமே கடகல குணத்தில் பிறந்துட்டா சகோதரிங்கிறது வராது. தம்பி இருக்கு, இன்னொரு ஆள் ஆம்பளையாள், அதுக்கு மேலே வர்றதுக்கு இடம் இல்லை. மேசராசி தேசம் ஆழ்வான் போய் வார மாதிரி தொழில் செஞ்சுக்கலாம். உட்கார்ந்ததுலேயே செஞ்சாலும் இந்த தொழில் போய் வார மாதிரி தொழில். 6ல் சூரியன் புதன் இருந்தால் மெடிக்கல் கடை வைக்கணும். என்ன கடை? மெடிக்கல் கடை. மனுஷனுக்கு திங்கிற மாத்திரையாக இருக்கணும், இல்லை மாடுகண்ணுகளுக்கு திங்கிற மாத்திரையாக இருக்கணும், இல்லை விவசாயிங்களுக்கு திங்கிற மாத்திரையாக இருக்கணும். மெடிக்கல் லைனில் தான் இந்த பையன் இயக்க முடியும். விளையும் புதனும் விரும்பும் சூரியனுடன் கூடி 1-3 குறைந்த 6-11 அவன் வளையக்கூடிய மன்னனாவான் ராஜயோகம். முன்னாடி ஒரு இறக்கம்னா என்ன? கடனாளி. அந்த கடன்லாம் காற்று மாதிரி ஊதி பரவாயில்லைன்னு 10 பேர் பாராட்டுற யோகத்தை கொடுத்துருவார் ஆண்டவர். 9ஆம் இடத்தாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா
கடகத்துக்கு மீன ராசி. மீனத்துக்கு அதிபதி கிரகம் யாரு? குரு. அவர் எங்கே உட்கார்ந்தார்? 11 அப்போ செவ்வாய் இருக்கும் வீட்டு வரைக்கும் எண்ணும் பொழுது 1 2 3 4 பேர் வரணும். யாரோட பிறந்தது? தாப்பனோட பிறந்தது. அது 2 அத்தைகளும் வரும், 2 அப்பனும் வரும், நம்ம இருக்காங்கிற பேருக்கு வச்சுக்கலாம். பெருசாக பேச முடியாது. 4க்கு அதிபதி உச்சத்தில் இருந்தால் தப புத்திரன். யாரு? மாமன். தபத்தில் ஒரு மாமன். 1 2 3 4 5 போய் உட்காந்து சுக்கரன். சுக்கரன் ராசிக்கு மாமாகாரங்க சுகாதிபதி 4 ராகு. பஞ்சமாதிபதியாக உட்கார்ந்துருக்கார் ராகு பகவான். அப்போ 11 குரு இருந்து லக்னத்தவே பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக பிறந்தப்போ. சரி. இன்னைக்கு நடக்கிற கோசாரத்தில் நடக்கிற திசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர திசை. அதில் புதன் புத்தி. புதன் நல்லவரா கெட்டவரான்னா 3 6க்குரியவன். சுப விரையாதிபதி. எப்படி? எவ்வளோ வந்தால் 10 ஆண்டவன் பேரில் போற்றுவன் பார்த்த. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. கடன் உபாதை தொல்லை துயரம் மனநில்லாத கிளா மனம்க்கு ஏதோ இனம் புரியாத கவலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுத்துரும். ஆனாலும் என்னுடைய அனுபவ பிரகாரம் சந்திரன் உச்சபலமாக போய் 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால எவ்வளவு சிரமங்கள் இருந்தால் 2 வருஷம் 6 மாதத்துக்குள்ள சிரமம் விலகி முதலாளிங்கிற பெயர் எடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிற தொழில் இன்னொரு இடத்துல செய்வீங்க. அந்த ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதுக்கு மிஞ்சிய லாபம் எதுலேயும் இல்லை. அப்போ அதை விட முடியாது. அதே மாதிரி ஆயுள் வளம் பங்கம் இல்லை. நீண்ட ஆயுள் நீண்ட சுகம். குழந்தைகளுக்கும் துக்கம் இல்லை. கல்யாணம் ஆகி பயனும் பிறகும் பொண்ணும் பிறகும். அந்த அளவுக்கு யோகம். இன்னைக்கு நடக்கூடிய இந்த சந்திர திசையில் புது காரியங்கள் எதை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ பண்ணலாம். ஆனால் அதில் பண்ணுறதுல பரவாயில்லைன்னு சொல்கிறது எப்போனா வைகாசி 16க்கு மேலே. இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குரு. 60 நாள் பரிபூர்ணம் முடியும். அப்புறம் தான் உங்கள் ஜாதகத்தில் யோகம். அது வரைக்கும் இன்றைக்கி என்ன கதியாக அதுதான். வேறு என்ன கேள்வி நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லலாம். என்ன சாமி? அதான் சொல்லிட்டு சுப விரயம்னு நல்லதுக்காக செலவு பண்ணலாம். எத்தச்சோட்டு காம்ப்ளெக்ஸ் வேணாலும் கட்டுங்க, கட்டியே தீருவீங்க. 6 நாளையும் தடுக்க முடியாது. கொஞ்ச நாள் மொள்ள வாங்கித்தான் ஆகணும். நம்ம கையில் இருக்கிற பணத்தவே போட்டால் 10 வீடு வருதுங்க. ஏன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உலட்டிக்க. 4ஆம் இடத்தாதிபதி சுக்கரன் 5ல் உட்கார்ந்துருக்காருல்ல. காணும் லக்குணம் 4 7 10 தோணு சுக்கரன் புந்தி இருந்திடில் பானுவை கண்ட பனி போல் நீங்குமே மற்ற கிரகத்தின் தோஷங்கள் எல்லாம். என்ன கிரக தோஷம் இருந்தாலும் விலையை அதை வாங்கி கொடுவீங்க. அதில் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சுக்கரன் பாரப்பா புகரவனும் 8ல் இருக்க பலமான மாடி கூட கோபுரமும் நல் செம்பொன்னும் செம்பத்து மெத்தை ஊஞ்சலில் ஆடுவான். மோல்டு வீடாகவே வரும். வேற என்ன? வாங்கு தம்பி, யோசனையே பண்ணாத வாங்கு. அதெல்லாம் எங்கேயோ இருந்து பணம் வந்துடும், ஆண்டவன் வந்துடும். அது நல்ல பொருள் மேரில் போடுறதுனால தப்பு. அதாவது இன்னைக்கு 31 நடக்குது. யாருக்கு? வினிதா மனைவியா? இது எல்லாமே நல்லா இருக்குது. இது அம்மா அப்பாவுடைய ஒற்றுமையே வழங்காது. எப்படி இருக்கிறாங்க வியா? தவறிட்டா நல்லது. தவறாமல் இருந்தால் தானாக மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. இதுதான் சட்டம். பாடக்கரை புழக்குக்கிறேங்கிறியா? அதே மாதிரி 7ஆம் பாவகாதி திரிகோணஸ்தானத்தில் அமைந்து தவப்புத்திரன் என்றுவது இவர் எனக்கு தபத்தில் இந்த பொண்ணு பிறக்கணும். வீட்டில் ஒரே பொண்ணு தான். இதுக்கு 2 அப்போ ஒரு அத்தை வரும். இதுக்கு 2 3 மாமன் வரணும். 2 மாமன் ஒரு தாயி வரும். என்னமோ இருக்காங்கிற பேருக்கு வச்சுக்கலாம். காலனா நீங்கள் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இதுக்கு 5க்கு அதிபதியான கிரகம் கேது பகவான் மீனராசியில் உட்கார்ந்து நீண்ட ஆயுள் நீண்ட சுகம். 7க்கு அதிபதி 3ல் சூரியன் செவ்வாயோடு உட்கார்ந்துருக்கு. ஒன்று தான் தப்பு. 7க்கு அதிபதி 3ல் இருந்தால் தோஷம். இந்த பொண்ணை எப்போ கட்டினீங்களோ கட்டின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்வத்தில் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும்.
ஒரு செண்டு கூடி இருக்க முடியாது. கூடி இருந்தால் அந்த ஜோசி இன்னைக்கே விட்டுறேன். அப்படி கூடி இருந்தேன்னா நீங்கள் இருக்க முடியாது. செத்து போலேன்னு சொத்துப்போ. அங்கே எப்படி இருக்கு பொழப்பு? ஆனால் ஒன்று, அறிவு, ஆற்றல், அழகு, அது எந்த குறையும் இந்த பிள்ளையை சொல்ல முடியாது. ஆண்டவனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு. யோகத்தில் கணவனுடைய தொழிலை மந்தப்படுத்தும், சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தப்படுத்தும், ஓரியாண்டு சம்பாதிக்கிற மாதிரி. அதே மாதிரி 6ல் சந்திரன் வெகு தூரம் சென்று வெகு சங்கிலி மூட்டி வெகுஜன பிரியனாய் வாழ்வாள். இதனுடைய அமைப்புக்கு, இதனுடைய யோகத்துக்கு கஜலட்சுமி யோகம். பணப்பஞ்சமெல்லாம் வராது சார். வீட்டை வாங்குங்க, யோசனை பண்ணாதீங்க. வேற என்ன? ஆதித்ய கைலாஷ் பையனா உங்கள் மகனா? அதாவது இன்னைக்கு தம்பி பிறந்து 13 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் 4 மாதம் 29 நாள். இவன் பாருங்க, பிறக்கும் போதே மகர லக்னத்தில் பிறந்தவன். சிங்கத்தில் உதித்தோர்க்கெல்லாம் பொன்புகர் காரியம் உடையவர். சிங்க ராசி, சிங்க மாதிரி தான் இருப்பான். பயப்பட வேண்டியது. எந்த வேணாலும் ஊடுருவி பண்ணுங்க. 9ஆம் இடம் தாப்பா ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அதே மாதிரி 6ல் குரு. போலீஸ் இலாக்கா, இராணுவ இலாக்கா, மிலிட்ரி, ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய துறையில் போய் உட்காருக்கான். யார்? கைலாஸ், ஆதித்ய கைலாஸ். 6ஆம் இடத்து குரு அரசர் போல் வாழ்வான். இவனுக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க, பணியாட்கள். 10ஆம் இடத்துல புதனும் சனியும் குருவும். எக்ஸ்போர்ட் லைன்லேயும் முதலிடத்தில் இருப்பான். அயல் தேசத்தரசனாவான். 8ல் சந்திரன் தான் வெளி உலகங்கள் தான். ஒரு நாளைக்கு 4 பிளேனில் பிரயாணம் பண்ணுவான். பயனியாக இருக்கான். லண்டனில் இருக்கானுங்க, அவன் மாதம் 4 லட்ச ரூபா அனுப்பிச்சிட்டு இருக்கான். அது அப்பனுக்கு என்னப்பா அப்படின்னு 10 பேர் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? மகரத்துக்கு 8ல் சந்திரன். சந்திரன் 8ல் இருந்தால் வெகு தூரம் சென்று வெகு சங்கிலி பூட்டி வெகுஜன பிரியனாய் வாழ்வான். எப்படி சூப்பர் ஜாதகம். அதே மாதிரி 7ல் செவ்வாய். 7ல் செவ்வாய்னா ஐரூட்டு பிள்ளை தான் கட்டுவேன். மாம்பிள்ளைய அத்தை பிள்ளையெல்லாம் கட்ட மாட்டேன். குடியான வீட்டில் கல்யாணம் ஆகாது. எங்கே படிக்கிறானோ அங்கேயே ஐரூட்டம்மா பொண்ணு அப்படி அழகாக இருப்பான். படிக்கவே செட் ஆகிக்கும். செலவு எவ்வளவோ மிச்சம் பண்ணிடுவேன். உண்மையை பேசுகிறேன், நான் மறைச்சி சொல்லலை. நாளைக்கு நடக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை நம்ம ஆளுகளையே செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளை ஐரூட்டு பிள்ளையாடு இருக்கும். நம்ம கவுண்ட் ரூட் பிள்ளையாடு தெரியாது. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தது. 7க்கு அதிபதி 8 இருந்தால் தூரத்தில் கல்யாணம், தூரத்தில் உத்தியோகம், பரவிய பலன்கள். அப்படிப்பட்ட யோகம். தகப்பனுக்கு 9ஆம் இடத்துக்கு 10ல் குரு. 10ல் குரு இருக்க பதிகுலைந்து தெரிய செய்யும். இன்னும் 60 நாளைக்கு மனசே ஒரு நிலப்படாது, குழம்பித்தான் கிடப்பீங்க. இவனுக்கு சகோதரின்னு வரக்கூடிய யோகம் இருக்குது. இவனுக்கு மாமன் இல்லை. 5ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் மாமன் இல்லை. 5க்கு அதிபதியும் கெடல, நல்லாத்தான் இருக்கார். இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் உட்காந்தா மாமன் இல்லை. குருவும் பார்க்கல, ஒரே தாய் தான். பரவுடன் காரிமதி அவர் 3 நின்றில இவனுக்கு அத்தை இல்லை. 9க்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சுக்கரன். 2மே ஆண் கிரகம். அப்போ ஆம்பளை தான் வரணும். அப்போ கூட பிறந்தது அத்தைன்னு இருக்காது. 4ஆம் பாவகாதிபதி சுகம் கட்டில் மெத்தை கடாதரம் கோபம். 5க்கு அதிபதி போய் என்னானார் சுக்கரன் 11ல் போய் வந்து ஒரு யோகம். முன்னவர் பாட்டனார் பிதரோட சொத்துக்கள் எல்லாம் இன்னவன் கடனுக்காக ஈடதாகி முடியும். கொஞ்ச நாள் கூறு பண்ணி தான் கழிக்கணும். கழிச்சாத்தான் உங்களுக்கு முன்னேற்றம், இல்லைன்னா பின்னேற்றம் தான். அப்பாரி சொத்து இருக்குமில்ல, ஒரு வீட்டிடமோ காடு கரையோ அடுத்து இதில் கூட்டுட்டு அவையிட்டு இருக்கிறத நீங்கள் வாங்கணும். அப்பா வகையில் இருக்குது, உங்கள் வகையில் வரும். உங்கள் மகன் தானே இது. உங்கள் ஒய்யா சம்பாரி சொத்து அப்படியே இருக்குதா? அதுக்கு கொஞ்சம் கரைச்சி அதை கொஞ்சம் மாற்றணும். இல்லைன்னா அவங்க வீடு கட்டி வச்சிருக்கிற வீட்டில் குடியிருக்கக்கூடாது. தனியாக நீங்கள் தோணுன பிறகு வீடு மாதிரி வந்தீங்கன்னா தான் நீங்கள் முன்னேற முடியும். இல்லைன்னா நான் குடும்பம் நெய்ய அவன் குடும்பம் நெய்ய அப்போ தான் நல்லது. இங்கே அங்கே இது போகிறாங்க, போனால் விஷம். ரொம்ப நன்றி. வேற என்ன கேள்வி? இவனை நல்லா படிக்க வச்சிரு தம்பியோ, யோகமான வையன். ரிதன்யாஸ்ரீ தம்பிக்கு அரசுது.
அதாவது வந்து பாப்பா பிறந்து 7 வருஷம் 10 மாதம் 2 நாள் இது கடகளுக்கும் 10ல் சூரியன் ஸ்டேட் லெவலில் பதவி கலெக்டர் ஆயிடுவா, இல்லைன்னா ஐஎஃப்எஸ் இல்லைன்னா ஐஏஎஸ் அடக்கி ஆளக்கூடியதில் டாக்டர். அதில் எந்த மாற்றம் இல்லை. பிள்ளை நல்லா படிக்க வைக்கிறீங்க, யோகமான பொண்ணு, இமையளவு தவறில்லை. அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு இதில் இருந்துகிட்டு. 4ஆம் இடத்து குரு பாரப்பா பதிக்கு 4 7 10 பாங்கான கோள்களது சேர்ந்து நிற்க கூரப்பா குவளையத்தில் இந்நூல் வாறு குறிப்பாக புலிப்பாணி உரைத்த நூலை சீரப்பா தரைவுகளும் நிலமும் கிட்டும் சிறப்பாக போகருடன் கடாச்சரத்தாலே 4ல் குரு 7ல் கேது 10ல் சூரியன். அப்படியே அப்பா வெள்ளை கலர் உள்ள கார், நல்லா எழுதி வச்சுக்க நான் சொல்கிறத, வெள்ளை அப்போ ஓட்டுறது வெள்ளை கலர் உள்ள கார், வெள்ளை கலர் உள்ள மாளிகை வீடு, வெள்ளை கலர் டாட்டா ஏசி கலர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாகனமும் வெள்ளை, விவசாயமும் வெள்ளை, கடலை பருத்தி இந்த மாதிரி, தொழிலும் வெள்ளை, எங்கே எடுத்தாலும் சுத்தமான தொழில். மீறிய யோகத்தை கொடுத்துரும் பாப்பா பிறந்த நேரம். கடல் கிடந்த பிரதேசம், 2-3 பக்கம் வீடு நிலங்கள். இப்போ கட்டுறது ஒரு வீட்டை கேட்குறீங்க, இந்த பிள்ளைக்கு 16 போது இன்னொரு பக்கம் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. சரி, வேறு என்ன? வைகாசிக்கு மேல் நல்லா இருக்கும், 60 நாள் போகணும். அதுவரை குருபார்வி இல்லை. பாப்பா ஸ்தானத்தை குருபாக்கணும், பாப்பா தொழில் ஸ்தானத்தையும் குருபாக்கணும். ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்சாவச்ச மம மந்திர திஷ்ட சுவாகா. ஐஜாத் வீட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து சூடாயிடுச்சா?